நீங்கள் வந்துட்டு பாஜகவோட பி டீம். திருச்சியில் 15 வருஷம் நடக்காத விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சிரமம் தான். அந்த நிலத்தோட மதிப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கிட்டத்தட்ட 600-700 crore ப்ராஜெக்ட் அது. அதில் அன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். காரியங்கள் நடக்கிறதுனால உடனே இவர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாரு, பிஜேபியோட பி டீம் சொல்றாங்க. நான் மக்களுடைய பி டீமாக தான் இருக்கிறேன். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஊழல் செய்யவும் விட மாட்டேன், செஞ்சவங்களும் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க, இன்னைக்கு கெட்டவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க. என்ன மாதிரியான மாற்றங்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சார்? அமைச்சர்கள் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சி ரீதியாக வந்து அங்கே வந்து லஞ்ச லாவணியம் கிடையாது. ஆனால் அதிகார வட்டத்தில் அங்கங்கே நடக்க தான் செய்யுது. இது வந்து உடனே நம்ம பண்ண முடியும். உடனே பண்ணால் ஆட்சிக்கு ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் நீங்கள் ஒரே நேரத்தில் இத்தனை எதிரிகள் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. இதனால தான் நிறைய எம்எல்ஏக்களை வேற வாங்க முயற்சி பண்ணுறாங்கன்ற மாதிரி விமர்சனங்களும் வந்துட்டு. யார் வாங்குறாங்கன்னு? திமுகவை. ஆமாம், திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் கட்சி எம்எல்ஏ 2 பேர் 4 பேர் 4 இடத்துல போட்டி போட்டோம். 2 பேர் ஜெயிச்சவங்க இன்னைக்கு இப்போ விலை போயிட்டாங்கன்னா. மதிமுக வந்துட்டு அவங்க சின்னத்திலே நிற்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க அங்கே போயிருக்க முடியாது இல்லையா? உதயசூரியன் சின்னத்தில் வந்துட்டு நான் நிற்க மாட்டேன்னு அப்படின்னு நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தீங்க. அது எதனால சார்? அடிப்படை ஜனநாயகத்திற்கும் இதுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்தது. கேசூர்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இனிஷியல் எது உங்கள் தகப்பனாரோட பேர் தான் இனிஷியல் போடுவீங்க. நீங்கள் ஒரு காரணத்துக்காண்டி இப்போ இனிஷியல் எடுத்து வேறு பேர் போட்டு ஒத்துக்குவீங்க. திமுக கூட்டணி இருந்தாலுமே சகோதரர் விஜயை பற்றி நான் எந்த இடத்துலையும் நான் ஒரு குறை சொன்னது கிடையாது, குற்றச்சாட்டு வச்சது கிடையாது. ஒரு இடத்துல கூட நான் அது மாதிரி பேசுறது கிடையாது. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க நினைச்சாங்க. இவ்வளோ வெற்றி பெற்று வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார், நீங்கள் வந்துட்டு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டிட்டு அது வாபஸ் பண்ணாலுமே அவர் என்ன சொல்லியிருந்தாரா, இருந்தாலும் நான் தான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? இன்னைக்கு திருச்சியில் நீங்கள் போக்குவரத்து சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அடிப்படை விஷயங்கள் கூட நம்ம எனக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து கும்பகோணத்தில் இருக்கிறதுனால அதையும் நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். நீங்கள் திருச்சிக்குன்னு சொல்லி எனக்கு அரசு போக்குவரத்து கழகத்துடைய தலைமை அலுவலகத்தை அங்கே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த மூலமுடுக்குலேருந்து இங்கே 5 மணி நேரத்துக்கு திருச்சி நீங்கள் திருச்சிக்கு வந்துடலாம். எப்படி டெல்லி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் பாம்பே ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்கும், அது மாதிரி நீங்கள் சென்னையை வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டலாகவும் திருச்சி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி. இப்போ மக்கள் எல்லாருமே வந்துட்டு சிஎம் விஜய் அவர்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட செயல்பாடுகள் மாதிரியே இருக்குது. ரொம்ப போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு. ஒரு தலைமை இப்படி தான் இருக்கணும். நீங்கள் செய்திகளை வந்து நீங்கள் படிக்கலாம், இல்லை 4 பேர் சொல்லலாம், நீங்களே போய் ஆய்வு பண்ணுறீங்க பார்த்து, அதுதான் உண்மையான ஒரு மக்கள் பிரதிநிதியோடைய ஒரு கடமை. இதில் இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு எந்த விஷயத்துக்கும் அவர் நேரடியாக போய் தலையிடுவார், நேரடியாக போய் பார்வையிடுவாருங்கிற அந்த பயத்தை வந்து அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிக்கும் அந்த பயத்தை கொடுக்குறாரு. மதிமுகவோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வும் என்னவா இருக்கும் சார்? அரசியலே கடந்து மக்களுடைய ஒரு பணியாளராக, மக்கள் சேவகனாக இருக்குன்னு விரும்புகிறேன். சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஊழல் செய்யவும் விட மாட்டேன், செஞ்சவங்களும் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இவரோட ஆட்சியை வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து கலைக்கணும்னு நினைக்கிறதுக்கு இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்குது, இதுவும் ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? சகோதரர் விஜய் வந்து அவர் கொண்டு வந்த மாற்றமாக இருக்கட்டும், என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர நினைக்கிறாரு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு சவால். இதை வந்து நிறைய பேர் எதிர்ப்பாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கூட நான் சொல்லும்போது சொன்னேன், நல்லவங்களாம் ஒன்று சேர்றாங்க, இன்னைக்கு கெட்டவங்களாம் ஒன்று சேர்றாங்க. ஒரு பக்கத்தில் வந்து தீயவர்கள், ஒரு பக்கத்தில் நல்லவர்கள்னு சொல்கிறேன் நான். இது அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ்ங்கிறது குட் வர்சஸ் ஈவல். இதில் என்னென்னா, இந்த லஞ்சத்துக்கு எதிராக இது பண்ணுறது, இதில் என்னென்னா அவங்க என்னடா இனிமேல் நம்ம அரசியல் இப்படி பண்ண முடியாதோ, இது மாதிரி ஜனங்களே பொறுத்து மாறிட்டாங்களே, நம்மகிட்ட ரூபா வாங்கினாங்க செஞ்சாங்கன்னா அவங்க போட்டுட்டாங்களே செஞ்சுட்டாங்களேங்கிற ஒரு இது வந்து என்னென்னா, ஒரு எதிர்காலத்தில் வந்து இப்படி ஒரு ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இது வந்து இனியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சார்? உதாரணம் என்னென்னா, அரசியல் ரீதியாக ஆளுமைகள் இல்லாட்டி ஆட்சியில் இருக்கிற ஒரு இயக்கத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறதில்ல. இந்த இதில் முன்னாடினா ஒரு பல பவர் சென்டர்ஸ் இருப்பாங்க. முந்தைய இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைல் மூவ் ஆனால் அது இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்னா அது அவர்கிட்ட தான், அவர்கிட்ட நீங்கள் ஒப்புதல் வாங்குங்க, இல்லை வந்து உங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு அது குறிப்பிட்ட சதவீதம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது என்னென்னா, இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு அதே நேரத்தில் 100% நீங்கள் லஞ்ச லாவணியத்தை ஒழிச்சிட்டிங்களே கிடையாது. ஏன்னா நீங்கள்
அமைச்சர்கள் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சி ரீதியாக வந்து அங்கே வந்து லஞ்ச லாவண்யம் கிடையாது. ஆனால் அதிகார வட்டத்தில் அங்கங்கே நடக்க தான் செய்யுது. இது வந்து உடனே நம்ம பண்ண முடியும். உடனே பண்ணால் ஆட்சிக்கு ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் நீங்கள் ஒரே நேரத்தில் இத்தனை எதிரிகள் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஓரளவு வந்து லஞ்ச லாவண்யம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான, ஏன்னா சொல்லுவாங்க நாங்கள் லஞ்சம் லாவண்யம் இல்லாத நாங்கள் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைங்கிறதா நம்ம ஒரு வசனம். ஆனால் இன்றைக்கி ஆட்சியும் மாறிடுச்சு, காட்சியும் மாறிடுச்சு. லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை பார்க்குறோம் நம்ம. இது வந்து என்ன, மக்கள் மத்தியில் மிகப்பெரியது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் கண்டி நம்ம பணம் கொடுத்தாதான் வரும். ஒரு இவி கனெக்ஷன் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம பணம் கொடுத்தாதான் வரும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க, அது வந்து ஒரு என்ஓசி நம்ம வாங்கணும். இப்போ சிபிஎஸ்சி பள்ளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கிட்டேருந்து என்ஓசி வாங்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது முந்தைய ஆட்சியில் வந்து நிறைய வசூல் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஓப்பனாக பப்ளிக்கே பேசுகிறாங்க இன்றைக்கி. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் சில பேர்லாம் ஒரு வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க, இந்த லஞ்சத்துக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அது இல்லை. அது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாங்கத்தை இங்கே நடத்துவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இதனால தான் நிறைய எம்எல்ஏக்களை வேற வாங்க முயற்சி பண்ணுறாங்கன்ற மாதிரி விமர்சனங்களும் வந்துட்டு. யார் வாங்குறாங்கன்னு? திமுகவை. ஆமாம், திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் கட்சி எம்எல்ஏ 2 பேர், 4 பேர் 4 இடத்துல போட்டி போட்டோம். 2 பேர் ஜெயிச்சவங்க இன்றைக்கி இப்போ விலை போயிட்டாங்கல்ல. சார் இப்போது அந்த இடத்துல இது கேட்கலாமான்னு தெரியல. இப்போது மதிமுக வந்துட்டு அவங்க சின்னத்திலே நிற்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க அங்கே போயிருக்க முடியாது இல்லையா? அதை நீங்கள் கணிக்க தவறிட்டீங்களா? ஏன்னா எல்லா கட்சிகளுமே இல்லை கணிக்க தவறில்ல. 10 வருஷம் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். நான் வந்து கணிச்சது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தல் அப்போது தலைவர் வைகோ என்கிட்ட கேட்குறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி சகோதரர் விஜய் வந்து இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு, சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுற மாதிரி தெரியுது, எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது தான். இன்னொரு ஒரு 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 இயக்கம், அதுவுமே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, வர்றது நம்ம நல்லது தான். அது இல்லாமல் நமக்கு நல்லது, மதிமுகவுக்கு நல்லது. ஏன்னா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடந்த டிஸ்கஷன் இது. நான் சொன்னேன், நம்மளை வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒழுங்காக இவங்க வச்சுக்க மாட்டாங்க, சீட்டு எண்ணிக்கை கம்மியாக கொடுப்பாங்க, நம்ம சின்னத்தில் நிற்க விட மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ரொம்ப குறிப்பாக என் மேலே ரொம்ப ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அது 1-2 சம்பவங்கள்லாம் சுட்டி காமிச்சு, அதனால் நாளைக்கு நம்ம இந்த கூட்டணியும் தொடரணும். ஏன்னா இன்றைக்கி பாஜக எதிர்க்கக்கூடிய வல்லமைன்னு பார்க்கும்போது திமுக தலைமை கூட்டணியை நம்ம எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் அப்படி தான் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கூட்டணி நம்ம தொடரணும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்மளை கடைசி நேரத்தில் நமக்கு வந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, செய்வாங்க, இதெல்லாம் நடக்க போகுது. அப்படி ஒரு கட்டம் வரும்போது நம்ம சகோதரர் விஜய் வந்து ஒரு பிளான் பியை வச்சுக்கலான்னு நான் சொன்னது. அப்போ பிளான் பின்னு வச்சுக்க உடனே நம்ம அங்கே போய் அப்போ நாங்களும் சகோதரர் விஜய் வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. ஆனால் இவ்வளோ அசிங்கப்படுத்தி பண்ணும்போது சரி தோத்தாலும் பரவாயில்ல, அங்கே ஒரு 20 சீட்டில் போய் நம்ம நின்றுலாங்கிறது இந்த கருத்தை வந்து நான் தலைவர் வைகோட்ட சொல்லியிருந்தேன். நான் ஆனால் என்னுடைய நீங்கள் ஒரு பழைய இன்டர்வியூஸ் நாங்கள் திமுக கூட்டணி இருந்தாலுமே சகோதரர் விஜயை பற்றி நான் எந்த இடத்துலையும் நான் ஒரு குறை சொன்னது கிடையாது, குற்றச்சாட்டு வச்சதும் கிடையாது. நீங்கள் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல நேரங்களில் வந்து அதை குற்றப்படுத்துகிற மாதிரி சில கேள்விகள் கேட்பாங்க. சகோதரர் விஜயும் சரி தாவைக்க ஒரு இடத்துல கூட நான் அது மாதிரி பேசுனது கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு கூட என்னென்னா, அன்றைக்கி சம்பவம் நடந்து அன்றைக்கி இரவு வந்து தலைவர் வைகோ வந்து எனக்கு கதவை தட்டுறாரு. இந்த மாதிரி கரூர் பார்த்தியாப்பா, இந்த மாதிரி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், டிவியில் பார்த்து தான் இருக்கேன், எனக்கு அங்கே திமுகலேருந்து அங்கே அறிக்கை விட சொல்கிறாங்க, அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை, அறிக்கை விட சொல்கிறாங்க, சகோதரர் விஜயை வந்து குற்றப்படுத்தி அவர் தான் இந்த எல்லாம் காரணம்னு சொல்லி குற்றப்படுத்தி ஒரு அறிக்கை விட சொல்லும்போது நான் வந்து கண்டிப்பாக கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஏன் கூடாதுன்னா, அவங்களே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் எங்கள் அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம், சகோதரர் விஜய்க்கும் சரி அந்த தாவேக்கா இயக்கத்துக்கும் அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட மாத்திரம் ஏன் அந்த சகோதரர் விஜயை குற்றப்படுத்தி அவங்க இந்த மாதிரி அறிக்கை விட சொல்கிறாங்க? இது நல்லதுக்கு ஏற்புடையது கிடையாது. முதல்ல இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே நடக்கலை. அப்படி இல்லாமல் நம்ம எப்படி இப்படி பேச முடியும்? அது நம்ம அந்த கட்சியுடைய ஒரு மவுத் பீஸாக நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஒரு காலம் இல்லை அவர் இன்னார் வந்து சொன்னாங்க அவர் இது மாதிரி சொல்லும்போது அப்புறம் உடனே எங்களோட கட்சியோட அவைத்தலைவர் பொருளாளருக்கு நான் பேசி இந்த மாதிரி தலைவரை வந்து நிர்பந்தப்படுத்த மாதிரி தெரியுது, தயவுசெய்து நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி சொன்னேன். நான் அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும். எந்த இதுலேயும் நம்ம வந்து
இதில் போய் நம்ம அதிமுக பாஜக தான் நம்மளுடைய பிரதான எதிரியாக இருக்கிறாங்க. அவங்கள இது பண்ணுமே தவிர நம்ம வந்து சகோதரர் விஜய் எக்காரணத்து கொண்டு காரணம் பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட் அந்த கரூர் இன்சிடென்ட். ஆனா அப்ப அந்த டைம்ல வந்து அப்போதைய முதலமைச்சர் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இதை அரசியல் படுத்தாதீங்க பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா மறைமுகமா உங்ககிட்ட பேச சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி. நோ மோர் கமெண்ட்ஸ். அதை இதுக்கு மேலே சொல்ல விரும்பல. என்னோட இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அரசியல் நாகரிகங்கிறது நான் இதில் வந்து நான் பேச விரும்பல. ஆனால் என்னன்னா அது என்னுடைய நிலைப்பாடில் பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃபேக்ட் சில நேரங்களில் கூட அந்த பழைய இதில் கூட சில விமர்சனம் கூட எங்கள் மேலே வந்துச்சு. ஏன்னா இவர் என்ன சகோதரர் விஜய்க்கு வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்குற மாதிரி அவர் பேசுகிறாருங்க. நான் கூட சொன்னேன் சகோதரர் விஜயோட அரசியல் இதை பற்றி என்ன நினைக்கும்னு சொல்லும்போது அவர் வரது நல்ல விஷயமா பார்க்குறேன். அவர் அண்ணா பற்றி பேசுகிறாரு, பெரியார் பற்றி பேசுகிறார். இன்றைய இளைய தலைமுறைக்கு பொறுத்த வரைக்கும் பெரியார் ஃபோட்டோ காமிச்சு யாருன்னு கேட்பாங்க. இன்றைக்கி வந்து இவர் பேசுறதுனால இன்றைக்கி திராவிட இயக்க கொள்கைகள் பொறுத்து இளைய தலைமுறைக்கு போய் சேருது ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது அது உடனே துரை வைக்கோ விஜய்க்கு பாராட்டுன்னு சொல்லி வைரலாக்கி பயங்கரமாக எனக்கு விமர்சனம் வந்தது. நான் அதில் வந்து நான் உறுதியாக இருந்தேன். இன்றைக்கி நம்மளுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி தெரிகிற எதிரிகள் பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக தவிர சகோதரர் விஜய் கிடையாது. அவர் இன்னும் வரல. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க நினச்சாங்க. அவங்கள ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா இவருக்கு அதிமுக சரிசமாக இவர் நம்ம தேர்தல் நமக்கு சவாலாக இருப்பாங்களாங்கிற ஒரு இது வந்தது அவங்களுக்கு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சகோதரர் விஜய் வந்து ஒரு ஒரு நல்லா வரணுங்கிறத நினச்சேன். ஆனால் இவ்வளோ வெற்றி பெற்று வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சார் இப்போ மக்கள் எல்லாருமே வந்துட்டு சிஎம் விஜய் அவர்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட செயல்பாடுகள் மாதிரியே இருக்கு. ரொம்ப போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறாரு, தப்பு பண்ணா விட மாட்டுறாரு. அவங்க கட்சி நிர்வாகிகள் தப்பு பண்ணாலும் கட்சி விட்டு நீக்கிறது எல்லாம் ஓகே, எல்லா கட்சியிலும் நடக்கும். ஆனால் அவங்க மேலே வந்துட்டு கேஸ் போடுறாங்க, அவங்கள வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க, 15 days ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி கூட வந்துட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணதா வந்துட்டு நியூஸஸ் வெளில வருது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு தலைமை இப்படி தான் இருக்கணும். ஒரு முதலமைச்சரோ ஒரு கட்சியோட தலைவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறு யார் செஞ்சாலும் சரி, தன்னுடைய கட்சிக்காராக இருந்தாலும் நிர்வாகி எவ்வளோ முக்கியமான நிர்வாகியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த தண்டனைக்கு நீங்கள் ஆளாவீங்க. நீங்கள் தப்பு செய்யக்கூடாது, தப்பு செஞ்சால் கண்டிப்பாக இந்த கட்சியில் நீங்கள் தொடர முடியாது அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல மாதிரி அந்த பரிசுத்துறை அம்மா அவர் கிட்டத்தட்ட அவங்க அப்படி தான் இருப்பாங்க, பயப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க, லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடுறவங்க, இல்லை மக்களை பாதிக்கிற மாதிரி செயல்பாடுகள் ஈடுபடுறவங்க, இது நீங்கள் ஏன் இந்த கட்சியில் நடக்காது, என்னுடைய ஆட்சியில் நடக்காது, நடந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் பதவியில் நீடிக்க முடியாதுங்கிறத அவர் வெளிப்படையாக அப்படி சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் சொல்ல மற்ற எல்லா கட்சியிலையும் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க மேலே காவல்துறை சம்மந்தமாக அதுக்குண்டான விசாரணை இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா சட்ட ரீதியாக அவங்க மேலே வழக்குகள் பதிவு பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறேன். சார் நீங்கள் வந்துட்டு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டிட்டு அது வாபஸ் பண்ணாலுமே அவர் என்ன சொல்லியிருந்தாரா, இருந்தாலும் நான் தான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நீங்கள் போய் மீட் பண்ணிக்கிறப்போ திருச்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், இப்போ திருச்சியை வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த இப்போ எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லுவாரா, செகண்ட் கேபிட்டலாக கொண்டு வரணும், மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி நம்ம கொண்டு வரணும், அதை வந்துட்டு பவர் சென்டரா இப்போ எப்படி வந்துட்டு டெல்லி மும்பை இருக்கு, டெல்லி வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக இருக்குது அப்படின்னா மும்பை வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்குது. அது மாதிரி சென்னை வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டலாக நம்ம வச்சுக்கிட்டு திருச்சியை வந்துட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான்ஸ்லாம் பேசியிருக்கோம். நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? அதாவது அவர் முதலமைச்சர் சகோதரர் விஜயை நான் சந்திக்கும் போது 12 கோரிக்கைகள், அந்த 12 கோரிக்கையில் 10 கோரிக்கைகள் பற்றி என்னோட திருச்சி நாடாளுமன்ற தொகுதி சம்பந்தமானது. அதில் முக்கியமான கோரிக்கை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த காலத்தில் என்ன சொன்னார்னா, நீங்கள் திருச்சியை வந்து நீங்கள் 2ஆம் தலைநகரமாக கொண்டு வரணும். என்னென்னா அது வந்து ஒரு நம்முடைய பொலிட்டிக்கல் கேபிட்டலாக திருச்சியை கொண்டு வரலான்னு சொன்னார். அப்போ கூட எல்லாருமே அவரை விமர்சனம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, எம்ஜிஆரை கேலி பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு 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 தொலைநோக்கு பார்வையோடு அதை சொல்லியிருக்கிறாரு இப்போ தெரியுது. ஏன்னா இன்னைக்கு திருச்சிக்கு பத்திரம் கிடையாது, நீங்கள் திருச்சியை நீங்கள் இருக்கிற சட்டமன்றம் மற்ற இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது ஆஃபீஸஸ் எல்லாமே நீங்கள் திருச்சிக்கு மாற்றும் போது யூஆர் டீகன்ஜஸ்டிங் சென்னை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உங்களுக்கு ஜனத்தொகை பெருக்கமாக இருக்கட்டும், போக்குவரத்து நெரிசல் பல இது இருக்குது. இது இப்போ வளர்ந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் திருச்சியை கொண்டு போய் நீங்கள் திருச்சி கொண்டு போய் நீங்கள் பொலிட்டிக்கல் கேபிட்டலை மாற்றும் போது இந்த அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் முக்கியமானது எல்லாம் அங்கே மாறும் பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் இன்றைக்கி மெட்ராஸ் பார்த்தா வந்துட்டு இருக்கிறாங்க. ட்ரெயினில், பஸ்ஸில், காரில் வர்றாங்க, பல காரணங்களுக்காண்டி வர்றாங்க, அரசு உதவிகளுக்காண்டி, அரசு கோரிக்கைகளுக்காண்டி வர்றாங்க. நீங்கள் அந்த கம்ப்ளீட் அந்த டிராஃபிக்கை ஃபுல்லாக நீங்கள் திருச்சியோடு நீங்கள் நிப்பாட்டிட போகிறீங்க. ஸோ நீங்கள் சென்னையை நீங்கள் டீகன்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. இங்கே இருக்கிற ஜனத்தொகை நெரிசலாக இருக்கலாம், போக்குவரத்து நெரிசல் எல்லாத்தையும் நீங்கள் குறைக்கிறீங்க. இன்னொன்று என்னென்னா தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு
நீங்கள் உதாரணம் நீங்கள் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் இல்லை கொங்கு மாவட்டங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இன்றைக்கி சென்னைக்கு ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு. அங்கன்னா திருச்சியில் 5 மணி நேரத்தில் நீங்கள் போகலாம். தமிழ்நாட்டில் எந்த மூலமுடுக்குலேருந்து இங்கே 5 மணி நேரத்தில் திருச்சி நீங்கள் திருச்சிக்கு வந்துடலாம். அப்போது சாதாரண எளிய ஜனங்களுக்கு நீங்கள் திருச்சியை நீங்கள் 2ஆம் தலைநகரமாக கொண்டு வரும்போது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பில் கொண்டு வரும்போது சாதாரண ஜனங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சென்னையை டீகன்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த உதாரணம் நான் அவர்கிட்ட சொன்னேன். என் லெட்டர்லேயே இது இருக்குது. அந்த என்ன உதாரணம்னா, எப்படி டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் பாம்பே ஃபினான்ஷியல் கேபிட்டலாகவும் இருக்கும், அது மாதிரி நீங்கள் சென்னையை ஃபினான்ஷியல் கேபிட்டலாகவும் திருச்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி என்னோடய லெட்டரில் இருக்குது. நானும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் நல்லா உள்வாங்கிக்கிட்டார். 2வது முக்கியமான விஷயம், உதாரணத்துக்கு என்னென்னா, இதெல்லாம் ரொம்ப ஒரு சங்கடப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு அத்தனை கார்பரேஷன்ஸு மாநகராட்சிகளுக்கும் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு தனியாக ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லா இது இருக்குது. நம்ம திருச்சி பற்றி கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனத்தொகை இருக்குது திருச்சி கார்பரேஷன். ஆனால் அதாவது 7 லட்சம் 8 லட்சம் இருக்கிற மாநகராட்சிகள் கூட அங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான போக்குவரத்து கழகத்துக்கு உண்டான தனி தலைமை அலுவலகம் இருக்குது. ஆனால் திருச்சி கும்பகோணத்தில் இருக்குது. இன்றைக்கி திருச்சியில் நீங்கள் போக்குவரத்து சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அடிப்படை விஷயங்கள் கூட நம்ம எனக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதுக்கு காரணம் கும்பகோணத்தில் இருக்கிறதுனால அதையும் நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். நீங்கள் திருச்சிக்குன்னு சொல்லி எனக்கு அரசு போக்குவரத்து கழகத்துடைய தலைமை அலுவலகத்தை அங்கே கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் நான். அதே மெட்ரோ கோயம்புத்தூருக்கு கேட்குறாங்க, மதுரைக்கு கேட்குறாங்க, ஆனால் திருச்சிக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து அந்த கோரிக்கையை நான் வச்சுருந்தேன் நான். இது போன்ற முக்கியமான அதே மாதிரி உலர் துறைமுகம் ட்ரை போர்ட் அதுவுமே நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். திருப்பூரில் இருக்குது. திருச்சியில் வச்சிங்கன்னா நீங்கள் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இதுக்கு நல்ல ஒரு இது இருக்கும், வேலை வாய்ப்புகள், தொழிற்சாலை வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி மக்கள் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவர் கவனத்துக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா நேரடியாகவே போயிடுறாரு. சமூக நீதி விடுதியில் ஒரு ஃபுட்டு சரியில்லை, அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்குது. நேர்லேயே விசிட் பண்ண போயிட்டாரு. அங்கே இருக்கிற மாணவர்களும் அங்கே இருக்கிற சக மாணவர்கள் எல்லாருமே சொல்கிற கம்ப்ளைண்ட்டை அவர் டைரெக்டாக காது கொடுத்து கேட்டு அதை சால்வ் பண்ண பார்க்குறாரு. நேரடியாக போய் ஆய்வு செய்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் என்னென்னா, நீங்கள் செய்திகளை நீங்கள் படிக்கலாம், இல்லை 4 பேர் சொல்லலாம், நீங்களே போய் ஆய்வு பண்ணுறீங்க பார்த்து, அதுதான் உண்மையான ஒரு மக்கள் பிரதிநிதியோடைய ஒரு கடமை. அவர் முதலமைச்சர் அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல பல வேலை பளுகள் இருக்கும்போதும் இதுக்குன்னு நேரம் ஒதுக்குறாரு பார்த்தீங்களா? அது என்னென்னா, அவருக்கும் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, முதற்கட்ட தகவல் கிடைச்சிருது. இதில் இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு எந்த விஷயத்துக்கும் அவர் நேரடியாக போய் தலையிடுவார், நேரடியாக போய் பார்வையிடுவாருங்கிற அந்த பயத்தை அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிக்கும் அந்த பயத்தை கொடுக்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் நான். அது ஒரு நான் ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் நான். உதாரணம் நம்ம திருச்சி இதில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ரொம்பவும் பின்தங்கிய ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா கந்தரக்கோட்டை, என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில். அங்கே ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜிஹெச் பற்றி நம்ம குறைபாடுகள் இருக்குது. ஆனால் அந்த ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் பூச்சி கூட இருக்காது, செங்கல் இருக்கும், பூச்சி விழுந்திருக்கும், மேலே சீலிங் பார்த்தீங்கன்னா கிராக் இருக்கும், எப்போ வேணால் 3 ஃபேஸ் கரண்ட்டில் ஒரு ஃபேஸ் இல்லவே இல்லை. அதே மாதிரி உள்ள ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது, பாதி டாய்லெட் வேலை செய்யாது. மார்ச்சரி பொறுத்த வரைக்கும் மார்ச்சரியில் செயல்பாட்டில் கிடையாது. நான் அவர்கிட்ட நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் நான், இது போன ஆட்சியில் இருந்தது. நான் போன ஆட்சியிலேருந்து நான் அப்போ இருக்கிற நிர்வாகிகள் சொன்ன, அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட சொன்னேன், இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கி வரைக்குமே அதில் 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதையே கொடுத்துட்டு ரொம்ப சீரியஸாக பார்த்தாரு. அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வருது, எங்கேருந்து போகிறோம், பிடபிள்யூடி அதிகாரிலேருந்து எனக்கு வருது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா, முதலமைச்சர் அவங்க அலுவலகத்தில் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, துறை சார்ந்த அமைச்சகத்துலேருந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் நம்ம அருண்ராஜ் அவர் இதுலேருந்து எங்கள் கூப்பிட்டுருக்குறாங்க சொன்னோன்னே அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் மறுபடியும் ஒரு ஆய்வுக்கு போகிறேன் நான். அவர் அமைச்சரும் என்கிட்ட பேசுகிறாரு, சகோதரர் அருண்ராஜ் என்கிட்ட பேசுகிறாரு. நான் எல்லா விவரங்களையும் சொல்கிறேன் நான். அந்த வரைபடங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. அப்புறம் நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இடத்துலையும் நம்ம டெமாலிஷ் பண்ணி புதுசாக கட்ட முடியாது, பாதிக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இடம் நாங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அது ஓகே பண்ணிட்டாரு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணணும்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் சொல்கிறேன் நான். அதை நான் சொல்லியிருக்கிறேன். உடனே 24 மணி நேரத்தில் எனக்கு அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க சார். அப்புறம் உங்கள் மேலே வைக்கப்படுற இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்னென்னா, நீங்கள் பாஜகவோட பி டீம்னுட்டு, அந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த விமர்சனம் ஏன் வருதுன்னா, இப்போ திருச்சி தொகுதிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16 வருஷம் அங்கே மிகப்பெரிய ஒரு கோரிக்கைன்னா, அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது, ஜி கார்னருங்கிற ஒரு இடத்துல பிளாக் ஸ்பாட் இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட விபத்து நடந்திருக்கு. அங்கே ஒரு பாலம் மாதிரியோ இந்த விபத்து தவிர்க்கிற மாதிரி ஒரு இது கேட்டிருக்கு. ஆனால் அதில் என்ன சிக்கல்னா, ரயில்வே துறையுடைய இடம் இருக்குது, அங்கே தான் இதை அவங்க அதை கட்டணும். ரயில்வே துறை அதுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல, கட்டுறது தேசிய நெடுஞ்சாலைத்துறை. இன்றைக்கி இது கிட்டத்தட்ட 15 வருஷமாக இது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நான் தேர்தல் நிற்கும் போது கூட இது கேட்டாங்க. மதுரை சென்னையுடைய உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் கூட பப்ளிக் பொதுநல வழக்கும் இருக்குதுல்ல. இதுக்காண்டி நான் தொடர் முயற்சி, கடந்த 2 வருஷோட தொடர் முயற்சியில் இன்றைக்கி ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அந்த 8 ஏக்கர் ஒரு பைசா செலவு இல்லாமல்
நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நீங்கள் கட்டுமான வேலைகளை பண்ணலான்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை கொடுத்துட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை அது கிட்டத்தட்ட 95 கோடி 95 crores அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயுமே என்னன்னா ஒரு 3 சப்வே வெஹிக்குலர் சப்வேஸ் வந்து பக்கத்தில் அந்த 5 கிலோமீட்டர் அதுலேருந்து பக்கத்துலேயே அங்கே திருச்சி கொள்ளிடம் ஒய் ஜங்ஷனு, சஞ்சீவி நகர், மாருதி நகர் 3 இடத்துல பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு 3 இடத்துல வெஹிக்குலர் சப்வே. இது என்னன்னா ரயில்வே துறையாக இருக்கட்டும், தேசிய நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், இல்லை விமான போக்குவரத்தாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்களை பொறுத்தவரைக்கும் திருச்சியில் 15 வருஷம் நடக்காத விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது நான் போய் அங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது மாத்திரம் கிடையாது, அதுக்குண்டான தரவுகள் டேட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதிகாரிகளை போய் சந்திக்கிறேன், அதிகாரிகளுக்குள்ள ஒரு புரிதலை கொண்டு வர்றேன். சிரமம் தான் இது. இந்த ஜி கணக்குலாம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் இந்த அந்த நிலத்தோட மதிப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கிட்டத்தட்ட 600-700 crore ப்ராஜெக்ட் அது. அதை நான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ இவருக்கு மாத்திரம் எப்படி நடக்குது, இவருக்கு மாத்திரம் எப்படி இந்த வேலைகள் அப்போ அவங்க மேலே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குன்னு. நான் வந்து எல்லாமே என்னென்னா ஒரு மக்கள் சார்ந்த விஷயங்கள், ஜனங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும். நான் இந்த 5 வருஷம் முடிச்சுன போகும்போது நம்ம எம்பி நல்ல எம்பி, வைகோ பையன் இருந்தார்ப்பா, இருந்த வரைக்கும் நல்லா பண்ணா இருப்பாங்கிற அந்த ஒரு பேர், இல்லை அந்த பேர் கிடைச்சாலும் சரி என்னுடைய மனசாட்சிக்கு பொறுத்த வரைக்கும் நான் நல்லா செஞ்சுருக்கேங்கிற அந்த தலை நிமிர்ந்து நான் இருக்கணுங்கிறது தான் என்னுடையது. அதனால் நான் வந்து செயல்படுறதுனால இந்த காரியங்கள் நடக்கிறதுனால உடனே இவர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாரு, பிஜேபியோட பி டீம் சொல்கிறாங்க. நான் மக்களுடைய பி டீமாக தான் இருக்கிறேன். நான் மக்களுடைய ஒரு பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் சொல்கிறத விட மக்களோட ஸ்லீப்பர் செல் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். மக்களோட ஸ்லீப்பர் செல்ல நான் இருக்கிறேன். நான் ஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா தேவையா அதுக்காண்டி நான் வேலை பார்க்குறேன். நான் அவங்களுக்கு உண்டான குறைபாடுகளையும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காண்டி தான் என்னுடைய நான் கடமையாற்றுன்னு சொல்லி நான் பணியாற்றுறேன். அப்புறம் உதயசூரியன் சின்னத்தில் வந்துட்டு நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தது, அது எதனால சார்? அதாவது நீங்கள் பத்திரிகையாளர்கள் இந்த தடவை நான் ரொம்ப அது விளக்கமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த திருச்சி இதுலேயுமே நான் சொல்லும் போது பண்ணப்படாத பத்திரிகை ஊடகவியலாளரும் சரி பத்திரிகை துறை அதுக்கு வந்து அதை கொண்டு வரல. நான் விளக்கம் என்ன கொடுத்துருந்தேன்னா, இப்போது இன்னொரு கட்சி சின்னத்தில் போட்டி போட்டது அந்த சின்னம் மாத்திரம் கிடையாது. நான் வந்து அந்த கட்சியில் அந்த சின்னத்தில் போட்டி போட்டேன்னா நான் என் கட்சி உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணணும். நான் ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த கட்சி உதாரண திமுக அளவு நான் உறுப்பினர் கார்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த சின்னத்தில் நான் போட்டி போனேன். இது எப்படின்னா அடிப்படை ஜனநாயகத்திற்கும் இதுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்தது. எப்படி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, அந்த கட்சி அந்த கொள்கை ரீதியாக இதாகி நீங்கள் மனசில் எவ்வளோ அந்த தலைவர் மேலேயும் சரி அந்த கட்சியோட இதுக்காண்டி நீங்கள் அந்த கட்சியில் போய் சேர்றீங்க. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அந்த கட்சியில் இருக்கிறீங்க. தேர்தல் வரும்போது நீங்கள் கட்சியை ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு கட்சியில் போய் உறுப்பினராகி போனோன்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க, சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க, சொந்த ஒரு கூட்டணி கட்சி கூட அடிப்படை ஜனநாயகமும் சமூக நீதியும் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. கேவலமான விஷயம் அது. நான் இப்போ பச்சையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இனிஷியல் இருந்தது உங்கள் தகப்பனாரோட பேர் தான் இனிஷியல் போடுவீங்க. நீங்கள் ஒரு காரணத்துக்காண்டி இப்போ இனிஷியல் எடுத்து வேறு பேர் போட்டு நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நீங்கள் இது ஒரு பத்திரிக்கையாளரை இன்றைக்கி நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகிறாங்க. அப்படி நான் சொன்னேன், இது எப்படிங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்குது? இல்லைங்க, நாங்கள் நினச்சா சின்னம் வந்து நீங்கள் தேர்தல் நேரத்தில் இந்த சின்னத்தில் நீங்கள் போட்டி போட சும்மா அப்ளிகேஷன் போடுவீங்க. நான் எங்கள் சொந்த கட்சியில் தான் ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணி அந்த கட்சியுடைய உறுப்பினர் பண்ணாதான் அந்த கட்சியில் நான் போட்டி போட முடியும். ஸோ இப்போ மதிமுகவோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வும் என்னவா இருக்கும் சார்? இப்போ நான் இதுவரெல்லாம் கட்சியோடைய தலைவர் தான் முடிவெடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜனங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உதவியாக இருக்க முடியுமோ, நிறைய இப்போ சாதாரண ஜனங்க பற்றி நிறைய கஷ்டப்படுறாங்க, செய்கிறாங்க. ஒரு எம்பியை நம்மளால் என்ன செய்ய முடியும்? தொகுதி மக்களுக்காக இருக்கட்டும், இல்லை தொகுதியில் இல்லாமல் வர ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் மக்கள் சேவை மக்கள் பணி அது ஒன்று தான். அது நான் இப்போ சமீப காலங்களாக பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசியலே கடந்து மக்களுடைய ஒரு பணியாளராக ஒரு மக்கள் சேவகனாக இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் உங்கள் பிஸியான ஸ்கெடியூலில் வந்துட்டு உங்கள் ப்ரிஷஸ் டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.